கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா என்றாலே ஒரு துதி, ஆண்டவரை மேலே அன்பு வச்சவங்கனால தான் துதிக்க முடியும். அப்போ யார் யாரெல்லாம் ஆண்டவர் மேலே அன்பு வச்சு துதிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு நல்ல வார்த்தை. அன்பு வைப்பது என்பது காலங்கள் சாதகமாக இருக்கும்போது, உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்ட போது, பல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்தபோது கர்த்தரை துதிப்பீர்கள். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சூழ்நிலைகள் எப்படி எதிர்மறையாக அமைந்தாலும் அவர் மேலே வச்ச அன்பு மட்டும் கொஞ்சம் கூட குறையாம, ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறீங்கள, அந்த துதி செய்யக்கூடிய நபருக்கான ஒரு நல்ல செய்தி என்னன்னா, யூதாவே என்னை துதிக்கிற ஜனமே, என் பிள்ளையே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அறுப்பு காலம் என்பது ஒரு விவசாயினுடைய கம்பீரமான ஒரு காலம். ஏன்னா அள்ளி தூவும் விதையெல்லாம் அப்படியே கண்ணீரோடு தான் விதைப்பாங்களாம். அதை கம்பீரத்தோடு அறுப்பாங்களாம். அப்போ என்ன அன்பானவர்களே, அறுப்பு காலம் என்பது ஒரு விவசாயினுடைய மகிழ்ச்சிகரமான ஒரு காலம். அப்போ இந்த நாள் வரைக்கும் பல பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளின் மத்தியிலும் ஆண்டவர் நல்லவர் என்று துதிக்கிறீங்கள்ல, இனி உங்களுக்கு ஒரு அறுப்பு காலம். ஆம், இனி நீங்கள் கம்பீரிக்கிற காலம், களி கூறுகிற ஒரு காலம், மகிழ்ச்சி அடைகிற ஒரு காலம். அறுப்பு காலத்தில் உங்களை தேடி 4 பேர் வருவாங்க. ஆம், உங்கள் வயலிலே விளைந்ததை வாங்குவதற்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் விதைக்கிற காலத்துக்கு நாம் போய் ஆளை தேடுவோம். ஆட்களை தேடி தேடி வந்து விதைப்பதற்கு உதவி செய்ய சொல்லுவோம், கூலி கொடுப்போம். அறுவடை காலம் ஒவ்வொரு விவசாயினுடைய மகிழ்ச்சியான காலம் அல்லவா? இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான காலம். சீக்கிரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சத்தத்தை கேட்க உங்கள் கதவை 4 பேர் தட்டுவாங்க. சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு உயர்வு, ப்ரமோஷன் வரப்போகுது. நிறைய பேர் உண்மையிலே கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் வருது. புதிய புதிய நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அதை ரொம்ப நாளாக தேடுனதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கான ஒரு அறுப்பு காலம், உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான காலம் வந்துவிட்டது என்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். ஆகவே நேற்று வரை நடந்த நிகழ்வுகளை கண்டு கண்ணீர் விட்ட அந்த காரியத்தை ஒதுக்கிவிட்டு இனி கம்பீரமாய் அறுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நாள் வந்துருச்சு. சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நெடுநாள் காத்திருந்த விஷயத்திலெல்லாம் ஒரு வெற்றியை பார்க்க போகிறீங்க. வியாதியிலிருந்து விடுதலை பெற்று சுகத்தை பெற போகிறீங்க. கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாகி கடன் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தில் திருப்பு முனையை பார்க்க போகிறீங்க. மனதார நம்புங்கள். பிறக்கிற மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களுக்கு துதிக்கிற எங்களுக்கு கம்பீரமான ஒரு நாட்களை கர்த்தர் முன்குறித்த தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருடைய வாழ்வில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஆண்டு அனுபவித்து விடுதலை வாழ்வை வாழ்வார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.